கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. 2 ராஜாக்கள் 6:1. பிரியமானவர்களே, எலிசா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறார். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவுடன் சேர்ந்து ஜீவித்தது போல நாமும் கர்த்தராகிய இயேசுவோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடும். எனினும் நாம் குடியிருக்கிற இடம் எமக்கு நெருக்கமாக அல்லது மிக சிறியதாக இருக்கிறது என்ற உணர்வற்றவர்களாய் நாம் இருக்கக்கூடும். நாம் எவ்வளவு குறுகிய மனப்பான்மை உள்ளவர்கள் என்றும் எம்முடைய ஆவிக்குரிய தரிசனமும் குறிக்கோளும் எவ்வளவு குறுகிய வரம்புக்கு உட்பட்டதாய் இருக்கின்றது என்றும் நாம் உணராத பட்சத்தில் ஒரு விசாலமான ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் ஒருபோதும் வாஞ்சித்து ஜீவிக்காதவர்களாகவே இருப்போம். நாம் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமெனில் நாம் ஒரு விசாலமான இலக்கும் தரிசனமும் அத்தோடு ஒரு பரந்த இருதயமும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். குறுகிய எல்லைக்குட்பட்ட என் கருத்துக்களும் அறிவும் தேவனுடைய கரங்கள் கிரியை செய்யக்கூடாதபடி அவைகளை தடுத்து நிறுத்தி எம்மிலும் எமக்காகவும் எம் மூலமாகவும் அவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடாதபடி அவரை தடை செய்யக்கூடும். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முற்படுங்கள். தேவனிடத்தில் இருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். தரிசனமும் குறிக்கோளும் இலக்கும் இல்லாத இடத்தில் ஜனங்கள் அழிந்து போவார்கள். என்னுடைய தரிசனம் தேவனுடைய அதே தரிசனமாய் இருக்க வேண்டும். என்னுடைய குறிக்கோள் தேவனுடைய அதே குறிக்கோளாக இருக்க வேண்டும். என்னுடைய இலக்கும் அவ்வளமே இருக்க வேண்டும். அப்பொழுது என் எண்ணங்கள் தேவனுடைய எண்ணங்களாகவே இருக்கும். அதன் முடிவான பலனாக எமக்குள் கிறிஸ்துவின் அதே ஜீவியம் உண்டாயிருக்கும். ஆகவே நாளிலே நாம் வைத்த இலக்கையும் தேவ தரிசனத்தையும் நோக்கி தொடருவோம். கிறிஸ்துவுக்குள் ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு வெளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரம் 15வது வசனம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. என் கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்காய் எவைகளை எல்லாம் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து சொன்னாரோ அவைகளை இன்றைக்கு நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்கின்றார். இன்றைய நாளில் உங்களின் வாழ்க்கையில் உங்களுக்காய் அநேகர் உங்களின் நம்பிக்கைக்கு உரியவர்கள், உடன் பிறந்தவர்கள், பிரியமானவர்கள், தாய் தகப்பன் கூட பல வாக்குறுதிகளை கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவைகளை சிலர் செய்வதற்கு காலதாமதமாகி இருக்கலாம். சிலர் மறந்து போயிருப்பர். வேறு சிலரோ செய்ய முடியவில்லை என்று வாக்குறுதிக்கு மன்னிப்பும் கேட்டிருப்பர். அவற்றை நம்பின காரியங்களில் தோல்வியும் விரக்தியும் பொருள் நஷ்டமும் மனவளவில் துன்பங்களும் கண்ணீரும் கசப்பான அனுபவங்களில் விடாய்த்து போய் காணப்படுவீர்களானால் உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று. ஆகவே கைவிடாத கர்த்தர் இன்றைக்கு சொன்னதை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தாம் சொன்னதை எப்படி நிறைவேற்றினார், அற்புதம் செய்தார், ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், சதிகளை முறியடிக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே யோசேப்பிற்கு அவன் சகோதரர்களால் நேர்ந்த சதிகளை குறித்து பார்ப்போமானால், யோசேப்பின் சொப்பனத்தின் அர்த்தத்தினால் பொறாமை கொண்டவர்கள் அவனை கொல்ல நினைத்து நிர்வாணியாய் குழியிலே தள்ளி 20 வெள்ளி காசுக்கு அடிமையாக விற்று போட்டதை பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் போத்திபாரின் மனைவியின் சதிகளாலும் சிறைப்பட்டான். கர்த்தரோ யோசேப்பினுடைய சொப்பனத்தின் மூலம் தான் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக எல்லா சதிகளிலும் தப்பிக்கும்படி செய்து ஜீவனோடு பிழைக்கச் செய்தார் என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் சத்துருவானவன் உங்களின் ஆசீர்வாதங்களை நன்மைகளை கெடுக்கும் பொருட்டு
பல வழிகளில் பொறாமை கொண்டு மனிதர்கள் மூலமாகவோ அல்லது தன்னுடைய தந்திரங்களினாலோ பல சதிகளை உங்களுக்கு எதிராய் செயல்படுத்தி வியாதி, வறுமை, பற்றாக்குறை, சமாதான குறைவு போன்றவைகள் படுகொலியிலே தள்ள நினைத்தும் சிலர் அதன் வழியாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் அவைகளை விலக்கி போடுகிறார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து பெயரை பெருமைப்படுத்தி சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், சவால்களை சாதனையாக்குகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் யோசேப்பின் சகோதரர்கள் கூறும்பொழுது, யோசேப்பை கொன்று படுகொலியிலே போட்டு துஷ்ட மிருகம் பட்சித்தது என்று சொல்லுவோம், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்று சவால் விட்டவைகளை கர்த்தர் எகிப்திலே யோசேப்பின் வாழ்க்கையில் சாதனையாய் மாற்றினார். உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கையில் உலகம் உங்களுக்கு எதிராயும் ஏளனமாயும் சவால்களான வார்த்தைகளோடும் உங்களை எதிர்த்து கொண்டு பேசியிருக்கலாம். அதனால் சோர்ந்து போய் விசுவாசத்தை இழந்து பயத்தோடும் துக்கத்தோடும் சமாதானத்தை இழந்து போயும் காணப்படுவீர்களானால் சவால்களாக இருப்பவைகளை இன்றைக்கு சாதனையாக மாற்றுகின்றார். முடியாது என்று இருந்தவைகளை முடிய பண்ணி நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கலாம், சிறையிருப்புகளை சிறப்பிக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் யோசேப்பு தான் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டான், நிர்வாணியாய் தள்ளப்பட்டான், பாவத்திற்கு விலகி ஓடுகையில் சிறைப்படுத்தப்பட்டான். இப்படியாய் பல சிறையிருப்புகளை சந்தித்தான். ஆனாலும் கர்த்தரிடத்தில் உறுதியாய் உண்மையாய் எல்லாவற்றையும் தன்னை காத்து கொண்டமையினால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். காரிய சித்தியை வாய்க்க பண்ணி தயவை கொடுத்து சிறையிருப்புகளை மாற்றி அதிபதியாய் உயர்த்தினார் என்று வாசித்தருகின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் பல சதிகளையும் சவால்களையும் சிறையிருப்புகளையும் சந்தித்து வருகிறோமே என்றும் என்றைக்கு விடுவிக்கப்படுவோம் என்று பல கேள்விகளோடு இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் தாம் சொன்னதை உங்களுக்காய் நிறைவேற்றுகின்றார். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளினால் கைவிடப்பட்டு விட்டோமே என்று நினைத்து கொண்டு இருக்கிறவர்களே, கர்த்தர் தாம் சொன்னதை செய்யும் அளவும் புயலை போன்ற எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் உங்களுக்காய் யுத்தம் செய்து வழக்காடி பரிந்து பேசி தாம் வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை உங்களுக்காய் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். வார்த்தையை விசுவாசிங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகினால் ஒரு காரியத்தை குறித்து அணிக்க போகிறோம். சங்கீதம் 59:4 வாசிக்கலாமா? எனக்கு அக்கிரமம் இல்லாதிருந்து ஓடி திறந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள், எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும். ஆமென், அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என்னிடத்துல அக்கிரமம் இல்லை, ஆனா யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். குதிரை இத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அது தெய்வ பிள்ளைகளுக்கு. அந்த குதிரை எதுக்காக ஆயத்தமாக்கப்படுகிறது? யுத்தத்துக்காக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதனால என்ன செஞ்சிருங்க, ஜெயம் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. ஜெயம் யாரா? குதிரை வேணா யுத்தத்துக்கு ஆயத்தமாகலாம், ஆனா ஜெயம் யார் தான் கொடுக்கறது? கர்த்தர் தான் தருவார். என்ன பிராக்டிஸ் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் பதில் எங்க இருந்து தான் வரும், ஆசீர்வாதம் எங்க இருந்தா வரும், அவரிடத்துல தான் வரும், இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஆனா இங்க என்னன்னா ஓடி திருந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். நமக்கு கூட அப்படிதான் இல்லைங்க. நம்ம ஒண்ணும் செஞ்சிருக்க மாட்டோம், நம்ம கிட்ட அக்கிரமம் இல்ல, நம்ம அக்கிரமம் செய்யாம கூட இருந்திருப்போம், துரோகம் செய்யாம கூட இருந்திருப்போம். ஆனா நம்ம கிட்ட யுத்தம் பண்ண, நம்மகிட்ட சண்டை போட நிறைய பேர் ரெடியா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஓன்னா ஒரு கூட்டச்சனம் உங்களுக்கு விரோதமா சண்டை போட ரெடியா இருக்கு. ஆமா தானே? உண்மையா சொல்லுங்க, அப்படி ஒரு கூட்டம் இருக்குதானே உங்களுக்கு விரோதமா? ஆனா யாத்ராகமம் 14:14 சொல்லுகிறது, நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். The Lord shall fight for you. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண ரெடியா இருக்கிறார். தாவீது சொல்லும்போது அக்கிரமம்
அக்கிரமம் இல்லைங்கிறார். என்னிடத்துல அக்கிரமம் இல்லை. அக்கிரமம் என்னங்க? பாவம், மீறுதல், அக்கிரமம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? பாவம் அப்படின்னா என்னங்க? தெரியாம செஞ்சுட்டேங்க அப்படின்னு சொல்றது பாவம். மீறுதல் என்னங்க? தெரிஞ்சே செஞ்சங்க, அதான் மீறுதல். அக்கிரமம் என்னங்க? செய்யவே செய்வாங்க, செஞ்சே தீர்வேன். இது பாவம் தெரியும், அது மீறுதல் தெரியும், ஆனா கட்டாயம் செய்வேன். அதாவது தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் பயம் இல்லாம இருக்கிற காரியம் இது அக்கிரமம் இல்லையா? அப்ப இன்னைக்கு தாவீது சொல்றாரு, என்கிட்ட அக்கிரமம் எல்லாம் இல்ல, என்கிட்ட என்ன இல்ல, அக்கிரமம் இல்லாத இருந்தோம். அப்படியா? அப்படியே எந்த மனுஷன் அக்கிரமம் இல்லாம இருக்குமா? ஆனா தாவீது இங்க தைரியமா அறிக்கையிடுறாரு பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நான் அப்படி அறிக்கையிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. அக்கிரமம் இல்லாத இருந்தோம் எங்கிட்ட என்ன செய்ய போறாங்க? யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க, ரெட்டியா இருக்கிறாங்கப்பா. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்கிறார். அதனால எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரு அப்படின்னா தூங்குறதையும் அவரே தான் எழுதியிருக்கிறாரு. இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆனா விழித்து அப்படின்னா என்னங்க? ஒரு சடனா திரும்பி பார்க்கறது, அந்த மாதிரி விழித்து என்ன எனக்காக நீங்க செய்யுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்கிட்ட இருந்துதான் உங்களுக்கு சப்போர்ட் வரும். அதனால பயப்படாம இருங்க. இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு உங்களுக்கு விரோதமா இருந்தாலும் பயப்படாதீங்க. ஏன்னா உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பா என்று விதம் சொல்லுகிறது. அதனால யார் எழுமினாலும் கர்த்தர் பக்கத்துல வந்து நில்லுங்க, அவர் உங்களை பாதுகாவலா நடத்துவார். தெய்வசனமே நாளை ஜெபிக்கலாம். நாளை கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கு. நல்ல தெய்வம் இந்த நாள்ல பேசின வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே எங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு பேசியிருக்கிறீங்க, எங்களை பாதுகாப்பேன்னு பேசியிருக்கிறீங்க, அதற்காக நன்றி. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.